Assalamualaikum. Waalaikumsalam. Waalaikumsalam. Al-Fatiha ஓதி ஸ்டார்ட் பண்ணலாம். Al-Fatiha. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta alaihim. Ghairil maghdubi alaihim வலத்தாலின். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த வகுப்புல பங்கு பெறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு தந்ததுக்காக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம். பாவத்தை செஞ்சுட்டு பாவிகளா இந்த பூமிக்கு வந்த நம்மளுக்கு அல்லாஹ் நம்ம மேல பொழிஞ்சிருக்கிற அருட்கொடைகள் இருக்குல்ல, அதை ஒவ்வொன்னையும் நினைச்சு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருப்போம். நம்ம செஞ்சுட்டு வந்த அந்த தவறுகளை உணர்ந்து அல்லாட்ட இறைஞ்சி தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாவும் அந்த கவனத்தையும் விழிப்பையும் அல்லாதான் நம்மளுக்கு தரணும். தொடர்ந்து நம்ம அதுக்காக அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகள்ல கற்பிப்போங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 3 பேர் பேச போறாங்க. சப்னா, உம்முலம்மா, ஜரீன் 3 பேர் பேசுறாங்க. 8 நிமிஷம் பேசுவாங்க. உங்களுக்கு யாருக்காவது இதுல கலந்துக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, உங்க பேரையும் இந்த தளத்துல சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் யார் பேச போறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்ற வாக்குறுதிகளை பத்தி ஒரு சில வசனங்கள் மூலமா இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சூரா 31ல 8, 9 வசனம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துவோர் ஆனந்தமயமான தோட்டங்களுக்கு தகுதி பெற்றுவிட்டனர். நிரந்தரமாக அங்கு அவர்கள் தங்கி இருப்பார்கள். இது கடவுளின் சத்தியமான வாக்குறுதியாகும். அவர் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலமா நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துவோர் ஆனந்தமயமான தோட்டங்களுக்கு தகுதி பெற்று விட்டாங்க. அங்க அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அல்லாஹ்வுடைய சத்தியமான வாக்குறுதி. அவர் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். சூரா 25ல 16. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அங்கே அவர்கள் விரும்புகின்ற எதுவும் என்றென்றும் அவர்களுக்கு கிடைக்கும். இது உம்முடைய இரட்சகரின் திரும்ப பெற முடியாத வாக்குறுதியாகும். சுவனத்துல நன்னீரியாளர்கள் என்னவெல்லாம் விரும்புறாங்களோ, பழங்கள், பானங்கள், ஆடம்பரமான ஆசனங்கள், இதெல்லாம் தங்கு தடையின்றி நிரந்தரமா கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறாரு. அது அல்லாஹ்வுடைய திரும்ப பெற முடியாத வாக்குறுதின்னு அல்லாஹ்வே சொல்றாரு. சூரா 31ல 33 வசனம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனிதர்களே, நீங்கள் உங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருக்கவும், மேலும் ஒரு தந்தை தன் சொந்த பிள்ளைக்கு உதவ முடியாத, அன்றி ஒரு பிள்ளை தன் தந்தைக்கு உதவ முடியாத ஒரு நாளுக்கு அஞ்சிக் கொள்ளவும் வேண்டும். நிச்சயமாக கடவுளின் வாக்குறுதி சத்தியமானதாகும். எனவே இந்த வாழ்க்கையினால் கவனம் திருப்பப்பட்டவராகி விடாதீர். வெற்று மாயைகளால் கடவுளிடமிருந்து கவனம் திருப்பப்பட்டவராகி விடாதீர். இந்த வசனத்துல ஒரு தந்தை தன் பிள்ளைக்கோ, ஒரு பிள்ளை தன் தந்தைக்கோ உதவ முடியாத அந்த நாளுக்காக அஞ்சிக் கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்றாரு. அது போல வெற்று மாயைகளால் சூழப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி அல்லாஹ் கிட்ட இருந்து கவனம் திருப்பப்பட்டவராகி விடாதீர்னு சொல்றாரு. அல்லாஹ் கிட்ட பயபக்தியோட இருக்கணும். அப்படி இருந்தா அல்லாஹ்வுடைய வாக்குறுதியான சுவனம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். சூரா 39ல வசனம் 20. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தங்கள் இரட்சகரிடம் பக்தி செலுத்துபவர்களை பொறுத்தவரை பாயும் ஆறுகளுடன் அவர்களுக்காக கட்டப்பட்ட மாளிகைகளுக்கு மேல் மாளிகைகளை அவர்கள் பெற்றிருப்பார்கள். இது கடவுளின் வாக்குறுதியாகும். மேலும் கடவுள் ஒருபோதும் தன் வாக்குறுதியை முறிப்பதில்லை. சூரா 40ல வசனம் 55. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனவே பொறுமையுடன் இருப்பீராக, ஏனெனில் கடவுளின் வாக்குறுதி சத்தியமே ஆகும்.
மேலும் உம்முடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்பீராக. மேலும் இரவும் பகலும் உம்முடைய இரட்சகரை துதிக்கவும் புகழவும் செய்வீராக. இந்த வசனங்கள் மூலமா அல்லாஹ் கிட்ட பயபக்தியோடு இருப்பவர்களையும், பொறுமையுடன் இருப்பவர்களையும், பாவ மன்னிப்பு கேட்பவர்களையும், இரவும் பகலும் அல்லாவை துதிக்கவும் புகழவும் செய்பவர்களையும், பாயும் ஆறுகளோடு அவர்களுக்காக கட்டப்பட்ட மாளிகைகளுக்கு மேல் மாளிகைகளை கொண்ட சுவனத்தை தருவதாக வாக்குறுதி அளிக்கிறார் அல்லாஹ். இந்த வாக்குறுதி சத்தியமானது. அல்லாஹ் இந்த வாக்குறுதியை ஒருபோதும் முறிப்பதில்லைன்னு சொல்றாரு. சூரா 46ல 15 வசனம் 15. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவனுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு நாம் மானிடனை ஏவினோம். அவனுடைய தாய் கஷ்டத்துடன் அவனை சுமந்தாள், கஷ்டத்துடன் அவனை பிரசவித்தாள். மேலும் 30 மாதங்கள் அவன் மீது தனிப்பட்ட கவனம் எடுத்துக்கொண்டாள். அவன் பக்குவ முதிர்ச்சி அடைந்து 40 வயதை அடைந்தவுடன் அவன் கூற வேண்டும், என் இரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீர் அருளிய ஆசிகளுக்கு நன்றி பாராட்டுமாறும், மேலும் உமக்கு விருப்பமான நன்னெறிமிக்க காரியங்களை செய்யுமாறும் என்னை இயக்குவீராக. அது போலவே என்னுடைய குழந்தைகளையும் நன்னெறியுடன் இருக்கச் செய்வீராக. நான் உம்பால் மீண்டு விட்டேன், நான் சரணடைந்த ஒருவனாக இருக்கின்றேன். சூரா 46ல 16வது வசனம். இவர்களிடமிருந்துதான் நன்னெறியான காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். மேலும் அவர்களுடைய பாவங்களை பிழை பொறுத்துக் கொள்வோம். அவர்கள் சுவனத்திற்கு தகுதி பெற்று விட்டனர். இதுவே அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சத்தியம் நிறைந்த வாக்குறுதியாகும். இந்த 2 வசனங்கள் மூலமா தன் பெற்றோரை எப்படி கண்ணியப்படுத்தணும்னு அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஒரு தாய் எப்படி தன் குழந்தைகளை வளர்க்கிறாள், 30 மாதங்கள் தன்னை பற்றி கவலைப்படாமல் தன் குழந்தைகளை எப்படி பராமரிக்கின்றாள் அப்படின்றத பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த மகன் 40 வயதை அடைந்தவுடன் தனக்காகவும் தன் பெற்றோருக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் அல்லாஹ் கிட்ட எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு கற்றுத்தராரு. நன்றி சொல்லிக்கிட்டோம், நன்னெறியான காரியங்களை செய்துகிட்டோம், சரணடைந்த ஒருவனாக இருக்கணும்னு அல்லாஹ் நம்மள பிரார்த்தனை செய்ய சொல்றாரு. இந்த மாதிரி நன்னெறியான காரியங்களை செய்பவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுடைய பாவங்களை பொறுத்து கொள்கிறார். இவர்கள்தான் சுவனத்திற்கு தகுதி பெற்றவர்கள்னு அல்லாஹ் சொல்றாரு. இதுதான் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சத்தியம் நிறைந்த வாக்குறுதி ஆகும்னு அல்லாஹ் சொல்றாரு. சூரா 24ல வசனம் 55. அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களில் நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துவோருக்கு அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு அவர் செய்தவாறே அவர்களையும் பூமியின் மீது ஆட்சியாளர்களாக அவர் ஆக்குவார் என்று கடவுள் வாக்களிக்கின்றார். மேலும் அவர்களுக்காக அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட மார்க்கத்தை அவர்களுக்காக அவர் நிலைப்படுத்துவார். மேலும் பயம் இருந்த இடத்தில் சாந்தியையும் பாதுகாப்பையும் அவர் மாற்றி அமைப்பார். இவை அனைத்தும் அவர்கள் என்னை மட்டுமே வழிபட்டதற்காகவே ஆகும். அவர்கள் என்னுடன் போலி தெய்வங்கள் எதையும் ஒருபோதும் அமைத்துக் கொள்வதில்லை. இதன் பின்னரும் நம்ப மறுப்பவர்கள் உண்மையில் தீயவர்களே ஆவர். நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துவோருக்கு அவர்களுடைய முன்னோர்களுக்கு செய்தவாறே அவர்களையும் பூமியின் மீது ஆட்சியாளர்களாக ஆக்குவேன்னு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறாரு. மார்க்கத்தை நிலைப்படுத்துவேன்னோ, பயம் இருந்த இடத்துல சாந்தியையும் பாதுகாப்பையும் மாற்றி அமைப்பேன்னு அல்லாஹ் சொல்றாரு. இவை அனைத்தையும் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வோட எந்த இணை தெய்வத்தையும் ஒருபோதும் அமைத்து கொள்ளாததுனாலதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. இது வரைக்கும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை பத்தி நாம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாமளும் அல்லாஹ் சொன்னது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிச்சு அல்லாஹ்வுடைய சத்தியமான வாக்குறுதியான சுவனத்தை அடைய முயற்சி செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பா இருந்ததுப்பா. கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நம்ம அவர் கொடுத்த நம்மளுக்கு அவர் கொடுத்த கட்டளைகளை நம்ம சரியா பின்பற்றணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அவர் எப்படி பயத்தை நீக்கி எப்படி நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுப்பாரு, இந்த மாதிரி அந்த நாள் எப்படிப்பட்டது, யார் யாருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நாளா இருக்கும். நம்ம தனியா ஆன்மாவா போய் நிற்போம். ஸோ அப்ப நம்ம என்ன செஞ்சோங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொல்ல போறோம்.
சொர்க்கங்கிறது திரும்ப பெற முடியாத ஒரு வாக்குறுதி அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சோ அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கடவுள் நமக்காக திட்டமிட்டு எல்லாத்தையும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இங்க நம்ம பொறுமையா இருந்து மன்னிப்பு கேட்டு அவரை புகழ்ந்து துதிச்சு நம்ம போகக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களா அல்ல நம்மள ஆக்கி வைக்கணும். ரொம்ப சிறப்பா இருந்துச்சுப்பா, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து யார் சொல்றீங்க? உம்மலம்மா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்குமா. வலைக்கம் சலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 38 வசனம் 29. இது உமக்கு நாம் இறக்கி அனுப்பிய புனிதமான ஒரு வேதமாகும். ஒருவேளை அதன் வசனங்களை அவர்கள் சிந்திக்க கூடும். அறிவுத்திறன் உடையவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்க, மனிதர்களுக்கு இந்த புனிதமான வேதத்தை கொடுத்திருக்க, அதுல உள்ளதை நீங்க ஆராய்ந்து சிந்திக்கணும். அறிவுத்திறன் உடையவர்கள் கவனத்தை எடுத்துக்கொள்வாங்க. நான் இந்த திருமறையிலிருந்து சிந்திக்கக்கூடிய வசனங்களை அல்லாஹ் எடுத்து சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அந்த வளர்த்த வானம் பூமியை படைத்தது, விலங்குகள், மனிதர்கள், நட்சத்திர விண்மீன்கள், வானத்தை எல்லாம் படைத்தது பற்றி சொல்றாங்க. அதுல முதல் ஆண்டவன் இறைவன் எவ்வளவு வானத்தை படைத்தால் இந்த வசனங்களை சொல்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 2 வசனம் 29. அவர்தான் பூமியுள்ள ஒவ்வொன்றையும் உங்களுக்காக படைத்தவர். பின் வானவத்தின் பால் திரும்பி அங்கே 7 பிரபஞ்சங்களை முழுமைப்படுத்தினார். மேலும் அனைத்து விஷயங்களையும் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அல்லாஹ் வானத்தை முதல் படைத்து சொல்றாங்க. 2வது சூரா 10 வசனம் 3, 4, 5, 6. ஒரே இரட்சகர் அல்லாஹ் தான். வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தவர். பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டவர். அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டவர். அவர் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகின்றார். அவருடைய நாட்டத்திற்கு ஒப்பவே அன்றி பரிந்துரைபவர் எவரும் இல்லை. உங்கள் இரட்சகரான அல்லாஹ் இவ்விதமானவர். அவரே நீங்கள் வழிபட வேண்டும். நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்காங்க. அடுத்த வசனத்துல அல்லாஹ் அந்த ஒரு வாக்கு கொடுப்பாங்க. அவரிடமே உங்கள் அனைவருடைய இறுதி திருப்புதல் இருக்கின்றது. இது அல்லாஹ்வின் சத்தியமான வாக்குறுதியாகும். நம்பிக்கை கொண்டு நேர்மையான வாழ்வு நடத்துவோருக்கு நீதமாக வெகுமதி அளிப்பதற்காக அவர் படைப்பை துவக்குகின்றார், அதனை மீண்டும் செய்கின்றார் நல்லா சொல்றாங்க. வானங்கள பூமியை படைத்த இறைவன் அதுல சத்தியமா வாக்கு கொடுக்குறதுதான் நம்பிக்கை கொண்டவங்களுக்கு தான் நேர்மையான வாழ்வு நடந்து நீதமாக வெகுமதி அளிப்பதற்காக அல்லாஹ் படைப்பை துவங்குகின்றார், மீண்டும் செய்கின்றான்னு சொல்லுதாங்க. அப்புறம் அல்லாஹ் சூரியனை ஒளிரக்கூடியதாகவும் சந்திரனை ஒரு விளக்காகவும் ஆக்கினார். மேலும் வருடங்களை எண்ணும் முறையை நீங்கள் அறிந்து கொள்ளவும் கணக்கிடவும் ஏதுவாக அதன் நிலைகளை அவர் வடிவமைத்தார். அல்லாஹ் இவை அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே அன்றி படைக்கவில்லை. அறிந்திருக்கின்ற மக்களுக்கு இந்த வெளிப்பாடுகளை அவர் விவரிக்கின்றார். சூரியன், சந்திரன், அது மாதங்கள் முறைகளை அல்லாஹ் கணக்கிடுவதால் படமென்றோன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நிச்சயமாக இரவு மற்றும் பகலின் மாற்றங்களிலும் மேலும் வானங்கள் மற்றும் பூமியில் அல்லாஹ் படைத்தவற்றில் நல்லோர்களான மக்களுக்கு சான்றுகள் இருக்கின்றன. சிந்திக்க மாட்டீர்களா அல்லாஹ் கேட்காங்க. அடுத்து சூரா 41 அதாவது வானம் பூமிலாம் தூளா தூசியா தான் இருந்திருக்கு. அதான் இப்போ கண்டுபிடிப்பாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்றாங்க. சூரா 41 அதாவது வானம் வாயுவாக இருந்தது. பின்னர் அவர் வானத்தின் பால் திரும்பினார். அதுவரை வாயுவாக அது இருந்த போதிலும் அதனிடமும் பூமியிடமும் கூறினார், விருப்பத்துடனோ விருப்பமில்லாமலோ இருப்பு நிலைக்கு வாருங்கள். அவை கூறின, விருப்பத்துடனே நாங்கள் வருகின்றோம். அப்பதான் எல்லாம் பூமியை திடப்பொருளா ஆக்கிருக்காங்க. அதுவரை தூசியாகவும் துகள்களாகவும் தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் 7 பிரபஞ்சங்களை முழுமைப்படுத்தி விதிமுறைகளை அமைத்தார்.
கீழான பிரபஞ்சத்தை விளக்குகளை கொண்டு அலங்கரித்தோம் சொல்றாங்கல்ல. அதை பாதுகாவலர்களாக அதனை சுற்றி பாதுகாவலர்களை அமைத்தோம். எல்லாம் வல்லவர் அனைத்தையும் அறிந்தவருடைய வடிவமைப்பு இவ்விதமானதே ஆகும் சொல்றாங்க. அது சூரா 10:24 அல்லாஹ் சொல்றாங்க, இவ்வுலக வாழ்விற்கான உதாரணம் இது போன்றதாகும். பூமியில் இருந்து எல்லா வகை தாவரங்களை முளைப்பதற்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவு வழங்கவும் விண்ணிலிருந்து நாம் நீரை இறக்கி அனுப்புகின்றோம். சிந்திக்க மாட்டீங்களா? என்ன சாட்சி அல்லாஹ் சொல்றாங்க, இப்படிலாம் நான் செஞ்சிருக்கேனே, சிந்தியுங்கள், மறை வசனங்களை எல்லாம் சிந்திங்கன்னு சொல்றாங்க. பின்னர் பூமி பூரணமாக அலங்கரிக்கப்பட்டு மேலும் அதன் மக்கள் அதன் மீது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக எண்ணிக்கொள்ளும் போது நம்முடைய தீர்ப்பு இரவிலோ அல்லது பகலிலோ வருகின்றது. முந்தைய நாளில் எதுவுமே இல்லாது இருந்ததை போல அதனை முற்றிலும் தரிசாக்கி விட்டு விடுகின்றது. சிந்திக்கும் கூட்டத்தாருக்கு இந்த வெளிப்பாடுகளை நாம் இவ்விதமாக விவரிக்கின்றோம் நல்லா சொல்றாங்க. அதாவது மகிழ்ச்சியா சந்தோஷமும் எப்பவும் தீர்ப்பு நாள் வந்துரும் அப்படிங்கிறத அல்லாஹ் இதை நம்ம சிந்திங்கிறத அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் தான் நாம் காணக்கூடிய வானத்தை தூண்கள் எதுவும் இல்லாமல் உயர்த்தியவர். அல்லாஹ் தான் பூமியை நிர்மாணித்து மலைகளையும் ஆறுகளையும் அமைத்தாங்க. அல்ல வெவ்வேறுபட்ட கனி வர்க்கங்களையும் அமைத்தாங்க. ஒவ்வொரு கொட்டைகள் உள்ளவை, கொட்டைகள் இல்லாதவை. ஆனா எல்லாத்துக்குமே நம்ம ஒரே தான் பாய்ச்சுதோம். அந்த ஒரே இடங்கள்ல நம்ம பயிர் செய்யும் போது வாழை இருக்கும், கொய்யா இருக்கும், அடுத்து மா இருக்கும், பலா இருக்கும், கசப்பு தன்மை உள்ள இருக்கும். ஆனா நம்ம ஒரே உப்பு நீரை பாய்ச்சினாலும் சுவையும் ஒண்ணு போலதான் இருக்கும். பழங்கள்ல உள்ள சுவைகள் நல்ல நீரை பாய்ச்சினா அப்படிதான் இருக்கும். கனிவர்க்கம் அல்லாஹ் அதுக்கு கனிவர்க்கங்களிலிருந்து அவர்களுடைய ஜோடிகளாக ஆண்கள் மற்றும் பெண்ணினங்களை ஆக்கினார். இரவு பகலை முந்துகின்றது. சிந்திக்கும் மக்களுக்கு திடமான சான்றுகள் ஆகும். சூரா 17 வசனம் 164. ஏழு பிரபஞ்சங்களும் பூமியும் இன்னும் அவற்றிலுள்ள ஒவ்வொருவரும் அவரை துதி செய்கின்றனர். அவரை துதிக்காத எதுவும் அங்கு இல்லை. ஆனால் அவர்களுடைய துதியை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் கனிவானவர், மன்னிப்பவர். உலகில் எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருக்கின்றன. டைம் இருக்காமா? இன்னும் ஒரு நிமிஷம் வேணா பேசலாமா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது சூரா 2:164 அல்லாஹ் சொன்னாங்க, வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பு, இரவு மற்றும் பகலின் மாற்றம், மக்களுக்கு பயனளிப்பதற்காக சமுத்திரத்தை சுற்றி வருகின்ற கப்பல்கள், இறந்துவிட்ட நிலத்தை உயிர்ப்பிப்பதற்காகவும் அனைத்து வகை பிராணிகளையும் அதனை பரப்புவதற்காகவும் விண்ணிலிருந்து அல்லாஹ் இறக்கி அனுப்புகின்ற தண்ணீர், ஆகாயத்திற்கும் பூமிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ள மேகங்கள் ஆகியவற்றில் புரிந்து கொள்கின்ற மக்களுக்கு போதுமான சான்றுகள் உள்ளன சொல்றாங்க. அல்லாஹ் மனித படைப்பை சொல்றாங்க. மனிதன் இன்னும் அனைத்தையும் படைத்து மனிதன் காலம் சொல்லாங்க. அல்லாஹ் மனிதன் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா ஆகக்கூடாது. நம்ம நன்றி உள்ளவராக இருக்கணும். இவனுடைய படைப்புகளுக்கும் அவருடைய அத்தாட்சிகளுக்கும். மனிதனின் படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்வது, குயவனின் கல்மனின் படைப்பு சொன்னாங்க. சேற்றில இருந்து மனிதனை படைப்புன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு உயிரினங்களையும் நீரில் இருந்தா படைப்புன்னு சொல்றாங்க. மனிதன் சொல்றான், இறந்த நிலம் மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியா இருக்கு. மனிதன் கேட்கின்றான், மண்ணாவும் எலும்புகளாக ஆன பின் உயிர்த்தெழுப்பப்படுவோமா? ஆம், நிச்சயமாக. தூசிகளாகவும் எலும்புகளாகவும் ஆன பின்னர் மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படுவீர்கள். வானம் பூமி, வானங்களையும் பூமியை படைத்த அந்த ஒருவர் அதனையே மீண்டும் படைக்கும் திறன் கொண்டவர் அல்லவா? ஆம், நிச்சயமாக. அவர்தான் படைப்பவர், அனைத்தும் அறிந்தவர். உறுதி உடையவர்களுக்கு பூமியானது அத்தாட்சிகளால் நிறைந்துள்ளது. மேலும் உங்களுக்கு உள்ளேயும் உங்களால் பார்க்க முடிகின்றதா? ஒட்டகத்தை பத்தி அல்லாஹ் சிந்திக்க சொல்றாங்க.
அடுத்து ஒரு இதை முடிச்சுக்கிறேன். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். சூரா 3ல 190, 191. வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவு மற்றும் பகலின் மாறுபாட்டிலும் அறிவுத்திறன் உடையவர்களுக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் மற்றும் தங்களுடைய விழாப்புறங்களில் இருக்கும் போதும் அவர்கள் அல்லாஹ்வை நினைவில் கொள்கின்றனர். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் படைப்புகள் குறித்து அவர்கள் சிந்தனை செய்கின்றனர். எங்கள் இறைவா, இவை அனைத்தையும் நீர் வீணிற்காக படைக்கவில்லை. நீர் துதிப்புக்குரியவர். நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவீராக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாம். வலைக்கம் சலாம். மாஷா அல்லாஹ். அவ்வளவு சிறப்பா இருந்ததுமா சிந்திக்கிறத பத்தி. நம்ம எதையோ பத்தி சிந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் நம்மள இங்க அனுப்பிச்சதே இதெல்லாம் அவர் எப்படி படைச்சிருக்காரு, அது எப்பேற்பட்ட கடவுள் அவரு அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்காக தான் நம்மள இங்க அனுப்பிச்சிருக்காரு. இப்ப நம்ம தீர்ப்பு நாளைக்கு போறோம், அதை பத்தி நம்ம சிந்திக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை சிந்திக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. சப்னா இருக்கீங்களாமா? சலாமுன் அலைக்கும். வலைக்கம் சலாம். குரான்ல இன்னைக்கு அகந்தையை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுக்கு மட்டுமே அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுக்கு மட்டுமே தெய்வமாக இருக்கக்கூடிய தகுதியும் திறனும் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கு. இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இத முழுதா அறியாத ஷைத்தான் உயர் அந்தஸ்துல இருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்க அது தவறான அந்த டெசிஷன் எடுத்ததுனாலதான் இந்த பூமி படைக்கப்பட்டது. அதுக்கு காரணமே அகந்தை தான். அகந்தையும் ஆணவம் கொண்டதுனாலதான். சோ அவங்களோட பின்னாடி நம்ம ஒரு சிறுபான்மை கூட்டத்தினரா நம்ம இருந்ததுனாலதான் நம்ம இந்த பூமிக்கு படைக்கப்பட்டோம். சோ அல்லாஹ்வுடைய வல்லமையை உணராம முடிவெடுத்ததன் காரணமாக அகந்தையினாலதான் இந்த பூமியானதே படைக்கப்பட்டது. இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கும் அதுதான் காரணம். நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் நமக்கு என்னென்ன செய்யணும், எது எது கொடுக்கணும், நம்மளோட வாழ்வாதாரம் என்ன, நம்மளோட வாழ்க்கை நிலை என்ன, அந்த நெறிமுறைகள் எல்லாமே ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். சோ அவங்க எல்லாமே நமக்கு எல்லாத்தையுமே குரான் மூலியமா நமக்கு வெளிப்படுத்திடுறாங்க. சோ அதை நம்ம கேட்டோம் கட்டுப்பட்டோங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டாலே அகந்தை அதுல இருக்கவே செய்யாது. அதை ஏற்காம அவங்களோட அந்த இதை ஏற்காம இருந்ததுனாலதான் அங்கதான் அகந்தை தலை எடுக்குது. நம்மளுடைய ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய கருணையாளரா இருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லா சைத்தானுடைய சாம்ராஜ்யத்துல இருக்கும். சோ அந்த இடத்துல நம்மளை சுத்தி பல குழப்பமான சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கையோட வழித்தடங்கள்லாம் எல்லாமே மாறி போறதுக்கு நிறைய வழிவகைகள்லாம் சைத்தான் ஆக்கி வச்சிருக்காங்க. சோ அதை எல்லாத்துல அல்லாஹ் நம்மளை வடிகட்டி நல்லா ஃபில்டர் பண்ணி நம்மளை பியூரிஃபை பண்ணி கொண்டு வர்றதுக்கு நமக்கு ரப்புல் ஆலமீன் இந்த குரானை கொடுத்துருக்குறாங்க. தூதர்கள் மூலியமாவும் நமக்கு செய்திகளை தராங்க. சோ நம்ம அதை கரெக்டா அதை அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு நன்றியுடையவங்களா இருக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவு தெளிவா நமக்கு ஈஸியா நமக்கு புரியுது அளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு நம்ம எப்பவுமே அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவங்களா இருக்கணும். சோ அந்த நன்றியுடைய இருந்தாலே அந்த அகந்தை அதுல தலையெடுக்கவே செய்யாது. சோ அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டு மறு உலகின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தா அந்த நன்னெறியான வாழ்வு நடத்துறவங்களுக்கு அல்லாஹ் உயரிய சொர்க்கத்தை தாரேங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் நமக்கு கொடுத்த கட்டளைகளை எந்தவித அகந்தையும் இல்லாம நம்ம அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணிடணும். அகந்தை தான் நம்மளோட அழிவுக்கே முக்கியமான காரணமா இருக்குது. ஒருத்தனுடைய வாழ்க்கையோட வீழ்தலுக்கு காரணமே அடித்தளமே இந்த அகந்தை தான். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அல்லாஹ் நமக்கு ஃபிரௌனை எடுத்து சொல்றாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் பல வாய்ப்புகளை கொடுக்குறாங்க, நிறைய சந்தர்ப்பங்களை கொடுக்குறாங்க. ஆனா எதையுமே யூட்டிலைஸ் பண்ணாம கடைசி நேரத்துல போய் அல்லாஹ் என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடியதெல்லாம் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். சோ அதே மாதிரி சூழ்நிலையில தான் நம்மளும் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன வழி நெறிமுறைகள் இருக்குது, இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையை நடத்துறோம் அப்படிங்கறத நம்ம அந்த வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். அதுல நம்மளோட ஆணவத்தையோ அகந்தையோ கொண்டு போய் நம்ம இன்சர்ட் பண்ண கூடாது. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்தக்கூடிய வாய்ப்புகளை நம்மள்ட்ட அப்படி பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த உலகத்தை சுற்றி உள்ளதெல்லாம் நடக்குது. நான் எனக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சமூகம்னு அப்படியே ஒரு இதுல இருக்கிறோம். நம்ம அல்லாட்டந்தே நம்மள அதை அப்படி தள்ளி கொண்டுற மாதிரியே இருக்கு. அது எல்லாத்துல எந்தவித விருப்பு வெறுப்பும் இல்லாம அல்லாஹ் சொல்றத கேட்கணும், கேட்டு கட்டுப்படணும், உடனே இது பண்ணணும். சோ டெஸ்ட்ராய் யுவர் ஈகோ, நம்மளோட ஈகோவை அப்படியே கில் யுவர் ஈகோன்னு சொல்றாங்க. அதை அப்படியே நம்ம கொலை செஞ்சிடணும், அப்படியே அதை
ஃபுல்லா நம்ம லைஃப்ல இருந்து அப்படியே எடுத்துடணும் இன்ஷா அல்லாஹ். அப்பதான் நம்ம மறு உலகுக்கு தகுதியானவங்களா இருப்போம், அந்த உயரிய சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களா இன்ஷா அல்லாஹ் இருப்போம். நம்மளை சுத்தி நிறைய குழப்பமான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. நாம அதுக்கு அவங்க சொந்த கருத்துக்களை புகுத்துறாங்க, பலவிதமான கருத்துக்களை புகுத்துறாங்க. குரானை வச்சுட்டே நிறைய மாற்றுதலான கருத்துக்கள்லாம் புகுத்துறாங்க. அது எல்லாத்துல இருந்தும் அல்லாஹ் நம்மளை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா பாதுகாத்து கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்தோஃபில்லா, அல்லாஹ் நம்ம அதுல இருந்து எல்லாமே நம்மளை நல்லபடி பாதுகாத்து கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை தராங்க. அந்த வாய்ப்புகளை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். குரான்ல இருந்து சில வசனங்களை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2:54 அல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் அகந்தைகளை கொல்லுங்கள் அப்படி சொல்றாங்க. மூசா தன் சமூகத்தாரிடம் கூறியதை நிறைவு கூர்ந்திடுங்கள். என் சமூகத்தாரை, கன்றுக்குட்டியை வழிபட்டதன் மூலம் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்துக் கொண்டு விட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய படைப்பாளரிடம் பாவத்திற்காக வருந்தியே ஆக வேண்டும். உங்களுடைய அகந்தைகளை நீங்கள் கொல்ல வேண்டும். இதுவே உங்களுடைய படைப்பாளரின் பார்வையில் உங்களுக்கு சிறந்ததாகும். அவர் உங்களை மீட்டுக் கொள்ளவே செய்தார். அவர்தான் மீட்பவர், மிக்க கருணையாளர். சோ நம்மளுடைய பாவங்களுக்காக நமக்கு டெய்லி ஒவ்வொரு செகண்டும் நம்ம லைஃப்ல நம்ம அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணும். அதே அகந்தையை கொல்றதுக்கு முழு வகையா இருக்கு. 2:87 அல்லாஹ் சொல்றாங்க, மூசாவுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம், மேலும் அவருக்கு பின்னர் மற்ற தூதர்களை நாம் அனுப்பினோம். மேலும் மரியமின் மகனான ஈசாவுக்கு நாம் ஆழ்ந்த அற்புதங்களை தந்தோம். அத்துடன் பரிசுத்த ஆவியை கொண்டு அவருக்கு ஆதரவு அளித்தோம். நீங்கள் விரும்பாத எதையேனும் கொண்டு உங்களிடம் ஒரு தூதர் வந்த ஒவ்வொரு முறையும் உங்களுடைய அகந்தையானது நீங்கள் ஆணவம் கொண்டவர்களாக இருக்க காரணமானது என்பதை ஒரு நிதர்சனம் அல்லவா? அவர்களில் சிலரை நீங்கள் ஏற்க மறுத்தீர்கள், மேலும் அவர்களில் சிலரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். தூதர்களை ஏற்றுக்காமலே இருக்கிறதே இந்த அகந்தையின் காரணமாலதான். தூதர்களை ஏற்காம இருக்கிறது, புறக்கணிக்கிறது, அவங்களோட கருத்துக்களை ஏற்காம இருக்கிறது, இது எல்லாமே அகந்தையின் காரணமாக தான். 5:30 அல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய சகோதரனை கொண்டு விடுவதற்கு அவனுடைய அகந்தை அவனை தூண்டியது. அவன் அவரை கொன்றான், மேலும் நஷ்டவாளிகளை சென்றடைந்தான். ஆதமுடைய சந்ததியினரை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றாங்க, 2 மகன்கள்ல ஒரு சகோதரனை கொன்றதை வச்சு அதுவும் அகந்தையின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக தான் அந்த கொலையே நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. சொந்த சகோதரனே கொல்ற அளவுக்கு இந்த அகந்தை நம்மள தள்ளப்படுதுன்னு சொல்றாங்க. இப்பவும் பூமியில அதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. அது எல்லாத்துல இருந்தும் அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் 38:26 தாவூதே, உம்மை நாம் பூமியின் மீது ஒரு ஆட்சியாளராக ஆக்கியுள்ளோம். எனவே மக்களுக்கிடையில் நீர் நியாயமாக தீர்ப்பளிக்க வேண்டும். மேலும் உம்முடைய சுய அபிப்பிராயத்தை பின்பற்றாதீர். அல்லாஹ்வின் பாதையிலிருந்து உம்மை அது திசை திருப்பி விடாதிருக்கும் பொருட்டு நிச்சயமாக அல்லாஹ்வின் பாதையிலிருந்து வழி தவறி செல்பவர்கள் கேள்வி கணக்கு நாளை மறந்தமைக்காக கடுமையான தண்டனைக்கு உள்ளாகின்றனர். ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்களும் அவங்க கரெக்டா அகந்தை இல்லாம பொதுப்படையா நடந்துக்கிறோங்கிறதுக்காக அல்லாஹ் தாவூது நபியை இது பண்றாங்க, தாவூத சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் என்ன சொல்றாங்க, கண் இரண்டும் குருடனா இருக்கக்கூடாது, காது இரண்டும் செவிடனா இல்லாம எந்த விருப்பு வெறுப்புக்கும் அப்பாற்பட்டு இல்லாம அல்லாஹ் சொல்றத அப்படியே ஏற்றுக்கொள்றது, அதுதான் உண்மையான அடிபணிதல். அதுதான் அந்த கீழ்ப்படிதல் நிலை. நம்மளுடைய ரப்பில் ஆலமீனுக்கு நம்ம அப்படிதான் இன்ஷா அல்லாஹ் அடிபணியணும். வேதத்தை பின்பற்றி நன்னறியான வாழ்வு நடத்தி வாழ்க்கை நடத்துறதுக்கு நம்ம எல்லாரையும் நம்ம ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் வழி வகிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி ரப்புல் ஆலமீன். ஸலாமுன் அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்தான் இந்த பூமிய இந்த வாய்ப்பை தேர்ந்தெடுத்துக்கிட்டு வந்தோமோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பிரச்சனைக்கும் காரணமே அகந்தை, நான் சிறந்தவன் உயர்ந்தவன், அந்த மனப்பான், அல்லாவுடைய வல்லமையை உணராம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிதான் பல நேரங்கள்ல மனசு இதா இருக்கு. கட்டளைகளை சரியா பின்பற்ற மாட்டேங்கிறோம், அவர் சொன்னதை சரியா செய்ய மாட்டேங்கிறோம். ஆனா வருத்தம் மட்டும் மனசுல இருந்துட்டே இருக்கு. அவரை இறைஞ்சி பிரார்த்தனை பண்ணி தொடர்ந்து நம்மளை மீட்டுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தினோம்னா நல்லா இருக்கு. ஏன்னா இது நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிற கடைசி வாய்ப்பு, கடைசி சந்தர்ப்பம். இதை நம்ம யாருமே தவற விட்டுறக்கூடாது. சொன்ன மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, வழிகாட்டுதலை கொடுத்துட்டாரு, வேதத்தை கொடுத்துட்டாரு,
எல்லா விஷயங்களையும் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டார். மீட்சி பெற்றுக்கணுங்கிற அந்த ஒரு இதை தான் நம்ம வந்து பாயிண்ட மட்டும் நம்ம குடிச்சிட்டு அல்லாட்ட மீண்டு போகக்கூடியவங்களா அல்ல நம்ம எல்லாத்தையும் ஆக்கி அருள் பாலிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்னைக்கு அனைத்தையும் கேட்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இத கவனத்துல கொண்டு நம்ம வாழ்க்கைய நம்ம அமைச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். துவா பண்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பாளரே, அருளாளரே, கருணையாளரே, கிருபையாளரே, எங்கள் அருகில் இருப்பவரே, பிரார்த்திப்பவர்களின் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவரே, எங்கள் இரட்சகரே, எல்லாம் வல்ல எங்கள் அல்லாஹுவே, நீரே துதிப்பிற்குரியவர். நீர் கற்பித்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீரே எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். எங்கள் இரட்சகரே, இவ்வுலகில் நன்னதியையும் மறு உலகில் நன்னதியும் எங்களுக்கு தருவீராக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, உம்மிடம் சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. எங்களுடைய சந்ததியிலிருந்தும் உமக்கு சரணடைந்தவர்களின் ஒரு சமூகம் இருக்கும்படி செய்வீராக. எங்கள் மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டோம் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் ஆகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னிப்பீராக. எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் எஜமானரும் ஆவீர். நம்பிக்கையற்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றி தருவீராக. எங்கள் இரட்சகரே, குணப்படுத்துபவரே, எங்கள் சகோதர சகோதரிகளில் யாரெல்லாம் சுகவீனர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண சுகமளித்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, தொடர்பு தொழுகைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் ஒருவராக எங்களையும் அவ்வாறே எங்கள் பிள்ளைகளையும் ஆக்குவீராக. தயவு கூர்ந்து எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பீராக. எங்கள் இரட்சகரே, பள்ளியின் கட்டுமான வேலைகளை எந்த சிரமமின்றி நல்லபடியாக கட்டி முடிப்பதற்கு அருள் செய்வீராக. எங்கள் இரட்சகரே, எங்களை கௌரவமானதொரு நுழைவிற்குள் நுழைய அனுமதிப்பீராக. கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் புறப்பட அனுமதிப்பீராக. உம் புறத்திலிருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை எங்களுக்கு வழங்குவீராக. ரப்பனா தக்கபல் மினா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.